பாபா படம் எடுக்கிறதுக்கே எனக்கு அந்த பாபா சொன்ன வழிகாட்டுதல் தான் காரணம். இந்த அளவுக்குலாம் பேசினார். தேர்தல் அரசியல் வரும்போது எனக்கு எங்களுடைய தொண்டர்கள் ரசிகர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றணுங்கிற அடிப்படையில் மட்டும்தான் நான் அரசியல் கட்சி தொடங்கணும்னு நான் விரும்புகிறேன். எனக்கு மற்றபடி வேறு எந்த நோக்கமும் இல்லை அப்படின்னு. அதுக்கு பிறகு அவரை சுற்றி வந்த சில அரசியல் சூழல், அதாவது அவருக்கு ஒருத்தர் அர்ஜுனமூர்த்தின்னு ஒருத்தரை போட்டாங்க. அப்புறம் அவரை சுற்றி நிறைய அவருக்கு விருப்பமில்லாத சில தொடர்புகள் உருவாச்சு. இதை எங்கள்கிட்ட அவர் மனம் திறந்து பேசினார். அப்போது கட்சி நான் தொடங்கினா அது மதசார்பற்ற சாதி சார்பற்ற ஒரு கட்சியாக இருக்கும்னா தான் நான் கண்டினியூ பண்ணுவேன். இந்த கட்சிக்கு வேறு ஏதாவது ஒரு சாயம் பூசுகிற முயற்சி நடந்தால் நான் அந்த கட்சியை கண்டினியூ பண்ண மாட்டேன்னு சொன்னார். அப்படி தான் அவர் எங்கள்கிட்ட சொன்னார். அது எதனால சொன்னார், ஏன் சொன்னார் நமக்கு தெரியாது. அதன் பிறகு அவர் கட்சி நான் தொடங்கலைன்னு அறிவிச்சிட்டார். அப்போ அவருக்கு சுயநினைவோட தொலைநோக்கு பார்வையோட ரசிகர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக கட்சி தொடங்கிய அவர் தன்னுடைய கொள்கை அல்லது கோட்பாடுகளுக்கு முரண்பட்ட உறவுகள், ஒரு நெருக்கடி உறவுகளா, அந்த உறவுகளால் ஏற்பட்ட நெருக்கடி தான் எங்க திமுக தான் கேக்குறாங்க. இல்ல அதுதான் அவர் சொல்றாரு. இல்ல அதுதான் மதவாத சக்திகள் பாஜக நெருக்கடி கொடுத்துருச்சோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் சொல்லல. ஆதவர்ஜுனா சொல்றாரு, நான் சொல்லல. அவர் சொல்லல. ஆதவர்ஜுனா சொல்றாரு திமுக நெருக்கடி கொடுத்ததுனால அவர் வரலன்னு. திருமாவளவன் சொல்றாரு பிஜேபி நெருக்கடி கொடுத்ததுனால வரல. திமுக நெருக்கடி கொடுக்கிறதுக்கான தேவை என்ன இருக்கு? அதாவது பிஜேபி நெருக்கடி கொடுக்க என்ன தேவை இருக்கு? இல்ல பிஜேபி நெருக்கடி கொடுக்காது. பிஜேபி அவரை அரவணைக்கிறது முயற்சி பண்ணலாம். அவர் மாதிரியான ஆட்கள் வேணும்னு எல்லா மாநிலங்கள்லையும் அவங்க ஆட்களை தேர்வு பண்ணுற ஒரு அரசியல் உத்தி அவங்கள்ட்ட இருக்குது. ஒரு பாப்புலர் ஹீரோ, பாப்புலர் லீடர், அது சோஷியல் ஆர்கனைசேஷனுடைய லீடர்ஸ், அந்த மாதிரி அவங்க எல்லாரையும் அவங்க தேர்வு பண்ணி எடுக்கிறாங்க. அவங்க கட்சிக்குள்ளே இணைச்சிக்கிறாங்க, அல்லது கட்சி வச்சுருந்தாங்கன்னா அவங்களோட ஒரு நட்புறவை அவங்க வளர்த்துக்கிறாங்க. அது அவங்களுடைய அரசியல் உத்திகள். அப்போது ரஜினிகாந்த் ஒரு பாப்புலர் ஹீரோங்கிறதுனால அவர் ஒரு கட்சி தொடங்கினா அவரோட சேர்ந்து செயல் பண்ணுங்கிற விருப்பத்தை அவங்க வெளிப்படுத்தியிருக்கலாம். பிஜேபி பயந்து இருக்கலாம். நான் அது யூகம் என்றேன். அது ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லலை. லாஸ்ட் क्वेश्चन. திமுக 5 ஆண்டு ஆட்சிகளை நிறைவு செய்திருக்கிறது. 1000 ரூபாய் திட்டம் உட்பட, பெண்களுக்கான பேருந்து உட்பட பல விஷயங்கள்ல நிறைய ஸ்கீம் பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகும் 2021 விட இவ்வளவு அதிகமான கூட்டணி கட்சிகள் எதுக்கு தேவைப்படுது? தோத்துருவோம், ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற பயமா? அதை இப்படி திருப்பி கேட்டு பார்க்கலாம். தமிழ்நாட்டுக்குள்ளே அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி இருக்குது. இப்போ புதுசாக விஜய் ஒரு கட்சியை உருவாக்கியிருக்கிறாரு. அவர் வெளிப்படையாக கூட்டணி ஆட்சிக்கு தயார் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் செய்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இந்த கட்சிகள் எல்லாம் அங்கே போய் சேராமல் ஏன் திமுக கூட்டணிக்கு வரணும்? இப்போ விஜய் அரசியலுக்கு புதுசு, நான் கரப்ட், கிளீன் சிட், அவர் ஒரு ஆல்டர்னேட்டிவ் லீடர்ஷிப், மைனாரிட்டி சாஃப்ட் இருக்கு, அப்படிலாம் இருக்கு. அப்போ எல்லாரும் அடிச்சு பிடிச்சிட்டு அவர்கிட்ட தானே போய் சேர்ந்துருக்கணும். கூட்டணி ஆட்சிக்கு நான் தயார் போக மாட்டேன்னு யாருமே வரல. ஒருவேளை அப்படி இருக்கலாம்.